ஆக்டர் சூர்யா நடிக்கிற கங்குவா படம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா, நேத்திக்கு நடந்த மெய்யழகன் ஆடியோ லான்ச்ல பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா நம்ம சூர்யா சார் சொல்லிட்டாரு. அக்டோபர் 10ஆம் தேதி படம் வராது. ஏன்னா, அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற வேட்டையின் படம் வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ, அதனால வந்து பெரியவருக்கு மரியாதை கொடுக்குற விதமா, தமிழ் சினிமாவில மூத்தவருக்கு மரியாதை கொடுக்குற விதமா இந்த படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. அதுக்கு பதிலா வேற ஒரு டேட்டில அஃபிஷியலா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலா இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா, இது வந்து ஒரு சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு சேடான ஒரு நியூஸ் தான் சொல்லணும். ஆனா, இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து வேற ஒரு நல்ல டேட்டா சூர்யா லாக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கங்குவா படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சிறுத்தை சிவா இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம தேவிஸ்ரீ பிரசாந்த் மியூசிக் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள், ட்ரைலர் எல்லாமே இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் வேற வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. கண்டிப்பா வந்து வேற ஒரு பெஞ்ச் மாதிரி தமிழ் சினிமால இது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேட்டையின் படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் டிஜே ஞானவேல் இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா வச்சு ஜெய்பீம்னு சொல்லிட்டு ஒரு தரமான கடம் கொடுத்தவர். இந்த படத்துக்கான அனிருத் மியூசிக் போடுறாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ட்ரைலர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் இந்த படத்துக்கான ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க, எந்த படத்துக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.